பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே எழுந்தருளும் என்கிற காலை தியானத்திற்கு இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். இந்த வசனம் மார்க் 7:37 எழுதப்பட்டிருக்கிறது. இதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். நன்றாய் செய்தார் என்று சொன்னால் கூட பரவாயில்லை. எல்லாவற்றையும் வாழ்க்கையிலே எல்லா பகுதியிலேயும் எல்லா பாகங்களையும் நாம் பார்க்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நன்றாக செய்கிறவராக இருக்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும், உங்கள் குடும்பத்தின் அங்கத்தினரின் ஒவ்வொரு பகுதியையும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சபையில் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, அதனுடைய ஒவ்வொரு பகுதி, தனிப்பட்ட வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதி, குடும்ப வாழ்க்கை என்றால் அதில் இருக்கிற அங்கத்தினர்கள், அதில் நீங்கள் நிர்வகிக்கிற காரியங்கள், இப்படி எல்லோருக்கும் ஒரு பகுதிகள் இருக்கிறது. இதில் எல்லாவற்றிலையும் தேவனுடைய தலையிடுதல் இருக்க போகிறது. எல்லாவற்றையும் அவர் நன்றாக செய்தார் என்று சொல்லுகிறது. இதில் நம்ம பார்த்தோன்னா அந்த குறிப்பிட்ட வசனத்திற்கு பார்க்கும் பொழுது செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார். அப்புறம் செவிடர் காது என்ன செய்யணுமோ அதை செய்யலை, வாய் என்ன செய்யணுமோ அதை செய்ய முடியல. இப்போ எது எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்படாமல் இருக்கிறது. இவரோ எதற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாராம்? எது எப்படி செயல்பட வேண்டுமோ அதை அப்படி செயல்படாமல் இருக்கும் பொழுது அதை சரி செய்கிறவராக தேவன் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் இது இப்படி தான் செயல்படணும் அப்படின்னு இருக்கிறது செயல்படாமல் இருக்கிறதா? ஒருவேளை உங்களுடைய காரியங்களிலே உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், உங்களுடைய பேக்ரவுண்ட், உங்கள் படிப்பு, உங்கள் சபை, உங்கள் ஊழியர்கள், தலைவர்கள், அதிகாரிகள், வாகனங்கள், நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இருக்கிற பல காரியங்கள் இப்படி தான் இது செயல்பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது அது செயல்படாமல் இருக்கிறதா? கர்த்தருடைய தலையிடுதல் இருக்க போகிறது. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர். அவருக்கு காலமே கிடையாது. அப்போ செஞ்சார் இப்போ செய்யலை அப்படிலாம் கிடையாது. அவர் நேற்று செய்தால் இன்றைக்கும் அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்போ நீங்கள் இதில் இவர் அந்த காது கேட்காதவங்களையும் ஊமையையும் பார்த்தா எப்பெல்லாம் இவர் அற்புத அடையாளங்களை செய்கிறாரோ, எப்பொழுதெல்லாம் பிசாசுகளை ஓட்டுகிறாரோ, எப்பொழுதெல்லாம் இப்படி காரியங்களை செய்யும் பொழுது அவர் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் அப்படியே நேருக்கு நேர் நின்று கொண்டிருக்கிறார். அதிலிருந்து அவர்களை விடுவிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் எது எப்படி நடக்காமல் இருக்கிறதோ, நடக்க வேண்டியது, அப்பொழுது அது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். அதிலே நம்முடைய சேனையின் அதிபதி அவர் நேருக்கு நேராக நின்று அவர் செய்ய போகிற காரியம் மிகவும் நன்றாக இருக்க போகிறது. நாம் அதை பார்க்க போகிறோம். பார்க்கிறவரின் கண்கள் மேலும் மேலும் ஆச்சரியப்பட போகிறது. நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். மகா கணத்திற்குரியவரே, உம்மை நாங்கள் தொழுகிறோம் ஐயா. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். இந்த காலை தியானத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் இருக்கிற இடங்களிலேயும் என் தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளுவீராக. யுத்த சம்பனராய், யூதராஜ சிங்கமாய் எழுந்தருள்வீராக. சேனைகளின் கர்த்தராய் எழுந்தருள்வீராக. ஆண்டவரே, எது எப்படி செயல்பட வேண்டுமோ அது செயல்படாமல் இருக்கும் பொழுது நீ நேரடியாக தலையிடப் போகிறதற்காக நன்றி அப்பா. நீ யுத்தத்தில் எப்பொழுதும் சிறந்தவராகவும் வெற்றி பெறுகிறவராகவும் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர் எங்களோடு கூட இருப்பதினால் நன்றி ஆண்டவரே. முக்கியமாக இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். இதில் எல்லாவற்றையும் நீ நன்றாய் செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு நாமத்தினால் எடுக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமென். எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர் என்று உங்களோடு கூட செல்ல போகிறார். May God go with you. Have a great day.